ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களில் நிலைத்திருப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைய தியான பகுதி யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 38 தியான வசனம் 92ஆம் சங்கீதம் கடைசி வசனம் 92:15. அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மரம் பயனுள்ளதாக இருக்கிறதா என்பது அதனுடைய தோற்றத்தில் அல்ல, அதனுடைய பங்களிப்பிலிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையும் இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். முதிர் வயது என்று சொல்லுகின்ற பொழுது நீடித்த நாட்களை குறிக்கின்ற ஒன்று. இங்கே நாம் பார்க்கின்றோம், இந்த சித்தி மரமானது அது 4000 ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியது. அந்த மரம் கெட்டு போகாமல் இருக்கும் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக. ஒருவேளை புளிய மரமாக இருக்கலாம், அல்லது வேப்ப மரமாக இருக்கலாம், ஏனைய மரங்களாக இருக்கலாம். அவைகளெல்லாம் அந்த அளவிற்கு நீடித்த நாட்கள் கிடையாது. ஆனால் இங்கே தேவன் தெரிந்து கொண்ட இந்த சீத்தி மரமானது 4000 ஆண்டுகளை தாண்டி நிற்கக்கூடியது. ஆனால் அந்த மரங்கள் கடந்து வந்த பாதை வேதனையின் பாதை. ஒருவேளை நாம் சங்கீதத்தை நாம் பார்ப்போம் என்றால் 90ஆம் சங்கீதம் வேதனையுள்ள ஒரு காலத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த வேதனையைத்தான் அது சந்தித்து கொண்டிருந்தது. அந்த மரமானது முட்களால் காயப்படுத்தப்பட்டது, குத்தப்பட்டது, யாரும் விரும்பாததாக இருந்தது, கனவீனமானதாக காணப்பட்டது. 91ஆம் சங்கீதத்தை சொல்லுகின்ற பொழுது அது வெற்றியின் காலமாக மாறுகிறது. அது வெற்றியின் காலமாக மாறுகிறது. என் ஆண்டவர் என்னை காண்கின்ற பொழுது வேதனை நீங்குகிறது, வெற்றி எனக்கு கிடைக்கிறது. நான் வாழ்ந்திருக்க கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். எது மட்டுமாய் நான் வாழ்ந்திருக்க போகிறேன்? அவருடைய கரத்திலே நான் கொடுக்கப்பட்ட பொழுது எந்த சத்துவமும், எந்த வல்லமையும், எந்த பலனும் என்னை அவருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. ஆகையினாலே 92ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் செழுமையுமாய் இருப்பார்கள். நீடித்த நாட்கள். அந்த நீடித்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்கள்? கனியற்ற ஒரு காலங்கள் அல்ல, கனியுள்ள ஒரு காலங்கள், பயன்படும் ஒரு காலங்கள், உபயோகமான ஒரு காலங்கள். அதைத்தான் சித்தி மரத்திலே பார்க்கிறோம். அந்த சித்தி மரம் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியது. அந்த ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அனைத்து பணிமுட்டுகளும் ஆசரிப்பு கூடாரமும் இந்த சித்தி மரத்தினாலே உண்டாக்கப்படுகிறது. அந்த சித்தி மரத்திற்கு கிடைத்த ஒரு பெருமையை பாருங்கள், மகிமையை பாருங்கள், கனத்தை பாருங்கள். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறேன். இப்பொழுது அந்த மரத்தினுடைய முட்கள் வெளியே இல்லை. அந்த மரத்தினுடைய கோர முகம் அங்கே காணப்படவில்லை. எல்லாம் சமன் செய்யப்பட்டது மாத்திரமல்ல, எல்லா அந்த பனிமுட்டுகளும் பொன்னினாலே, தேவ மகிமையை வெளிப்படுத்துகின்ற அந்த பொன்னினாலே மூடப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எவ்வளவு மேன்மைக்குரிய ஒரு மரமாக காணப்படுகிறது பார். தேவன் கனப்படுத்துகின்ற அந்த வாழ்க்கை வாழுகின்ற பொழுது எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை ஆசீர்வாதம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அனைத்து சாதனங்களும், ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படுகிற அனைத்து பணிமுட்டுகளும் இந்த சித்தி மரத்தினாலே கட்டப்பட்டதாக இருக்கிறது, செய்யப்பட்டதாக இருக்கிறது. இப்பொழுது முட்கள் இல்லை, அங்கே காயங்கள் இல்லை. காயங்கள், முட்கள், அவமானங்கள், வெட்கங்கள், நிந்தைகள் எல்லாம் மாறப்பட்டு இன்று மகிமையாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. மகிமையாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவனை கனப்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிரகாரத்திலே இருக்கிறது. உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, எத்தனையான பிரயோஜனம். அதுதான் பயன். அதுதான் முதிர் வயதிலும் கனி தரக்கூடிய ஒரு அனுபவம். 4000 ஆண்டுகளில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மரம். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் பயனுள்ளதாக, உபயோகமுள்ளதாக அது கொடுக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கப்படுகின்ற பொழுது உங்களுடைய முட்களெல்லாம் ஓடிவிட்டன.
எனக்கு சாபமாயிருந்த, எனக்கு கேடாயிருந்த, என்னை குத்தி காயப்படுத்தி கொண்டிருந்த அந்த முட்களை அவர் ஏற்றுக்கொண்டார். என்னை முட்களற்றவனாக மாற்றுகிறார். அவருடைய விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலே, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே என்னை அலங்கரிக்கிறார். அந்த பரிசுத்தத்தை விளக்கம் பண்ணுகின்ற அந்த பொன்னினாலே என்னை என்ன செய்கிறார்? அவர் மூடிக்கொள்ளுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நான் அவருடைய சந்நிதியில் இருக்கிறேன். நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தியமாக அவருடைய சமூகத்தில் உள்ள பேரானந்தத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருப்பேன். அதற்கு என்னை ஆண்டவர் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சித்தி மரம் எனக்கு நிலைவரமான ஆண்டவருடைய சமூகத்திலே நிற்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு விளக்குகிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நான் எப்பொழுதும் அவரை துதிக்கின்ற அந்த கிருபையை பெற்றவனாக நான் இருக்கிறேன். ஆண்டவரை தூக்கி சுமக்கிறவனாக, ஆசரிப்பு கூடாரமாக, என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியிலே இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையின் தேவனை நான் என் உள்ளத்திலே கொண்டவனாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிருபைக்கு நேராக வழிநடத்தவே ஆண்டவர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் அந்த உன்னதமான நிலைக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறார். நீடித்து நிற்கின்ற ஒரு வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்திலே நிற்கின்ற ஒரு வாழ்க்கை, தேவனை கனப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை, தேவனை தூக்கி சுமக்கின்ற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே உண்டா? உடன்படிக்கை பெட்டியானது தூக்கி சுமக்கப்பட்டது. பாருங்கள், சீத்தி மரம் யாராலும் விரும்பப்படாத ஒரு மரம் என்று தூக்கி சுமக்கப்படுகிறது. எதனாலே அந்த கிருபை? எதனாலே அந்த ஆசீர்வாதம்? தேவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டபடியினாலே அல்லவா? உபயோகமற்ற உங்களையும் என்னையும், உதவாக்கரைகளாக இருந்த உங்களையும் என்னையும், ஒருவேளை எல்லாராலும் போ என்று சொல்லி தள்ளப்பட்ட உங்களையும் என்னையும் தூக்கி சுமக்கின்ற ஒரு கிருபை இருக்கிறது. அதுதான் என் தேவனுடைய உன்னதமான கிருபை, என்னை திடப்படுத்தும் கிருபை, என்னை ஒவ்வொரு நாளும் வழிவிலகாமல் நடத்துகின்ற ஒரு கிருபை. அந்த கிருபையின் தேவன் உன் வாழ்க்கையிலே சுமக்கப்படும்படியாக நீ உன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? சமூகத்தப்பு மேஜை அங்கே செய்யப்பட்டது சீத்தி மரத்தினாலே. சமூகத்தப்பு மேஜை. என் ஆண்டவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. அவருடைய சமூகம் எனக்கு பேரானந்தம். அவர் என்னை போஷிப்பிக்கிறார். அவராலே என்னுடைய போஷிப்பு சமாதானமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை மன்னாவினாலே போஷிக்கிற கர்த்தர், என்னுடைய சரீர தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், என்னுடைய ஆன்மீக தேவைகளுக்கான பரலோக மன்னாவை அவருடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்காக நீங்களும் நானும் நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, அங்கே தகன பலி செலுத்துவதற்காக பலிபீடம் கட்டுவதற்கும் இந்த சித்தி மர பலகையானது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இங்கே அதற்கு மேலாக வெண்கலம் அங்கே என்ன செய்யப்படுகிறது? வெண்கல தகடுகளானது அடிக்கப்படுகிறது. இந்த வெண்கல தகடுகள் அங்கே அடிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே எவ்வளவு அந்த தகன பலிபீடத்தில் எவ்வளவு தீ, எத்தனை உஷ்ணம் அங்கே எழும்பினாலும் அந்த மரம் கொஞ்சம் கூட கருகாத, அந்த தீயினாலே மடிந்து போகாத ஒரு ஆசீர்வாதத்தை அது பெற்றுக்கொள்ளுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கின்ற பொழுது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றுவதில்லை. ஆறுகளும் கடல் அலைகளும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. தேவனுடைய கிருபை உன்னை தாங்குகிறது. உன்னை நீ தகன பலிபீடமாக ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, அவருடைய பலிபீடத்தில் உன்னை ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பலிபீடத்தில் நீ அறிக்கை செய்து அவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எந்த தாக்கங்களும் உன்னை மேற்கொள்வதில்லை. நீ ஒரு சித்தி மரம், நீ சிறப்புமிக்க மரம், நீ மகிமையை கொண்டு வரக்கூடிய ஒரு மரம், மன்னாதி மன்னன், ராஜாதி ராஜா, ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கிறவன், ஆண்டவரை தூக்கி சுமக்கிற ஒரு மரமாக உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய பலப்படுத்துவார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, கேட்பாரற்று கவனிப்பாரற்று யாருடைய பார்வைக்கும் விரும்பாத ஒரு மரமாக இருந்த சித்திமை மேன்மைக்குரிய
ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு மரபாக நீர் மாற்றினீரே ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒன்றுக்கு உதவாதவர்களாக, உபயோகமற்றவர்களாக, பூமிக்கும் வீட்டிற்கும் சமூகத்திற்கும் பயனற்றவர்களாக இருந்த எங்களை கண்டு தூக்கி எடுத்து எங்களை அழகுபடுத்தினீரே. தொடர்ந்து உம்முடைய அழகின் பிம்பங்களாக, உம்மை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக, உம்மை தூக்கி சுமக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட தேவரீர் எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.